இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, எப்படி இருக்க போது இந்த 2025 வருஷ ராகு கேது பயிற்சி? நல்லா இருக்குமா? சனி வேற 5ல் வந்து உட்காருதுன்றாங்க. ஏற்கனவே குரு என்னமோ கொடுத்துட்டு இருந்தாரு, இப்போ அவருமே கொடுக்கலையாமே 8ல் போய் உட்காடுறாராமே. குரு 8ல் உட்காந்தா என்னத்துக்காரு? ஏற்கனவே வீட்டில் காசு பணம் தங்க மாட்டேங்குது. பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. பிள்ளைங்கள விடுங்க, கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸே சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. யாருமே நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. இந்த தடவையாவது ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது வாழ்க்கை சிறக்குமான்னு பார்த்தா ராகுக்கு எது பயிற்சியும் என்னமோ மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். அப்படின்னு தானே வந்திருக்கீங்க. நானும் ஆமேன் அப்படின்னு வழிமுறையத்தான் போறேன். யாருக்கு கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் நிறைய சோதிப்பாராமா. இந்த விருச்ச ராசிக்காரர்களை வந்து புடம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்கான அத்துணை வழிகளும் செய்வதற்கு கிரகங்கள் தயாராக இருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். திடீர்னு வேலையை விடும்போது அந்த நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் அவனே ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிட்டு அன்னைக்கு போயிட்டு பேட்டி எடுக்கும்போது வேலையை விட்ட நாள் ஞாபகம் இருக்குன்னா இருக்காது. அப்போ ஒரு சோதனை கொடுத்தா ஒரு சாதனை பண்ணுவதற்காக மட்டும்தான்றதை விருச்சிக ராசிக்காரங்க தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தடவை சோதனையில் சாதனை காணக்கூடிய நேரமாகத்தான் இந்த ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. கிளியர்? கிட்டத்தட்ட 4ஆம் இடத்தில் ராகு, 10ல் கேது. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு வந்து அமரப்போவதனால் இதுவரைக்கும் இருந்த உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியா போகுது. ஓகே, டன். இது வரைக்கும் நல்லா இருந்தீங்கன்னா இனிமே கொஞ்சம் உடல்நிலையில் பிரச்சனை வரப்போகுது. அதனால இப்படி இருந்தவங்க அப்படி ஆக போறீங்க, அப்படி இருந்தவங்க இப்படி ஆக போறீங்க. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கும் போதே வந்து ராசிநாதன் கொஞ்சம் வலுவிழந்து இருப்பதனால் கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடைய ஹெல்த்ல கவனம் கவனம் கவனம். விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பா வந்து ஹீமோகுளோபின் பிரச்சனைல மாற்றுறது. ஏன்னா செவ்வாய்னால ரத்தத்தை குறிக்கக்கூடிய காரகன், ரத்தத்தை குறிக்கக்கூடிய சம்பந்தத்துல மாற்றுறது. கொஞ்சம் வந்து இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனைல உங்கள் துணை அல்லது துணைவியாருக்கு சில உபாதைகள், பிபி வருது, சுகர் வருது, மாதிரி பரம்பரை நோய்கள் வருது. ஏன்னா பரம்பரையை சொல்றதெல்லாம் இந்த ராகு கேதுக்கள் தான். அவங்க வந்து நாளில் உட்கார முடியுமா, நான் பரம்பரையை பற்றியான விஷயங்கள் மூலமாக வரக்கூடிய வியாதிகளை இந்த நேரத்தில் உருவாக்கி விட்டுருவார்கள். இது வரைக்கும் சுகர் இல்லாட்டி இனிமேல் சுகர் வர ஆரம்பிச்சிடும். ஒரு நாளும் நல்லதே சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா எனக்கு என்ன ஆசையாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கெட்டது சொல்லணும்னு. என்ன பண்றது? நான் ஆரம்பிக்குமே சொல்லும்போது நீங்க புடம் போட்ட தங்கமா மாறிட்டு இருக்கீங்க. அப்போ ஜொலிக்கிறதுக்கான டைம் இந்த வந்துடும். அந்த வேலை இருக்கு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அடி வாங்குறதுக்கு ரெடியா இருப்போன்றது மட்டும்தான் உண்மை. 15 வருஷமா வாங்காத அடியே புதுசா வாங்கிட்டு போறோம். பழகிடுச்சு நம்மளுக்கு. நீங்களே 100 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. அட பெயர்ச்சின்னா அப்படிதான்ப்பா இருக்கும், அதெல்லாம் நம்புறதை விட்டு உன் வேலையை பாருன்ற அளவுக்கு ஞான மார்க்கத்தில் பயணப்படக்கூடிய ஆட்களாகவே விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் போயிட்டீங்க. இருந்தாலும் என்ன இருக்கும், எதுல கவனமா இருக்கணும்னு பார்க்க வந்திருக்கீங்க. அப்படின்னா இந்த தடவை கண்டிப்பாக 4ஆம் இடத்தில் ராகு. ஸோ சொத்து வாங்குறது, வண்டி வாங்குறது, வீடு வாங்குறதுலாம் ஒரு மாதிரி ஒரு காசிப்பை கிரியேட் பண்ணி அதில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு தீர்வை கொடுப்பார். ஒரு பிரச்சனையை கொடுத்து அது மூலமாக ஒரு சொல்யூஷனை கொடுக்க போறார் ராகு. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் யாருக்காவது சொத்து கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லை உங்களுக்கு சொத்து பிரிக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதில் ஒரு சின்ன சின்ன பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பங்கு அப்படின்றது கண்டிப்பாக வரப்போகுது. ஆனால் அதில் ஒரு என்ன சொல்றது, சொந்த பந்தங்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி அப்படின்றது இருக்கு. 10ல் கேது அப்படின்றது என்னன்னா, தொழில் செய்கிற இடத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்கு தான் வருது. இது வரைக்கும் நீங்க யாரெல்லாம் தொழிலை நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு சொல்லி போகாம நம்மளும் நம்ம தொழில் மீது சில அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னுமே வந்து தொழிலில் கேது வந்து உட்காந்துருக்கும்போது தொழிலை எப்படி டெவலப் பண்ணலான்ற மாதிரியான நுட்பமான அறிவெல்லாம் கொடுத்துருவாரு. இருந்தாலும் தொழிலிருந்து வரக்கூடிய வருமானம் அப்படின்ற இடத்துல சின்ன சின்ன தடையை கொடுப்பதற்கான நேரமாகத்தான் இருக்கிறது. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலில் மிகுந்த கவனம். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மாமியார், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயம், மாமியார் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசிக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கள் மூலமா பிரச்சனை வரக்கூடிய நேரமா இருக்கு. அண்டை அயலாரின் மூலமாக ப்ராப்ளம் வர்றது, இல்லை உங்களோட கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பிரச்சனை வர்றது, அதெல்லாம் நடக்கும். தயவு செஞ்சு யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க இயல்பாகவே எப்படின்னா, சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு வீடுனால கொஞ்சம் மன ரீதியாக இயல்பாகவே ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த தடவை என்னன்னா, அது ராகு கேதுக்கள் இன்னும் கொஞ்சம் வந்து தூபம் போட்டு தூவி விட போகிறாங்க.
அதனால இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டிய காலத்தில் தான் இருக்கிறீர்கள். நான் எடுக்கும்போதே ஒரு கோட் சொன்னேன் உங்ககிட்ட. இந்த வருடம் உங்களை புடம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்கான அனுபவங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன அப்படின்னு. அப்ப நல்லதே நடக்காதா அப்படின்னா நல்லது நிறைய இருக்க போகுது. நான் திரும்பவும் சொல்ற மாதிரி பலன்கள் சொல்றதுன்றது எந்த இடத்தில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும், எங்கு கவனமாக இருக்க வேண்டும், எதை பார்த்து கையாள வேண்டும் அப்படின்றதுக்கு தான் மட்டுமே தவிர நீங்க சூப்பர்னு எனக்கு தெரியும், மேல இருக்கணும் தெரியும், வேற யாருக்கு தெரியும்? விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்கன்னு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களை யாரும் புடுங்காம இருந்தா போதும்ல. கொஞ்சம் குழந்தைங்ககிட்ட பாசம் காட்டுங்க, குழந்தைங்களை அரவணைச்சுக்கோங்க. உங்களோட சிந்தனை எங்கேயோ சில சில தடுமாற்றம் வருவதற்கான நேரம் இருக்கும்போது ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மைக்குள்ள போயிடுவீங்க. அதெல்லாம் வேண்டாம், நல்லா தான் இருக்கு. எவ்வளவோ பார்த்தாச்சு, இதெல்லாம் ஏமாத்திரம். சுனாமியில ஸ்விம்மிங் அடிச்சாச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்தெல்லாம் கடந்து வந்துட்டீங்கப்பா. கடந்த ஒரு 5-6 வருஷமா விருச்சிக ராசிக்காரங்க பட்ட ஒரு விஷயம் மாதிரி உண்மையாக சொன்னா மகர ராசிக்காரங்க கூட எலக்ஷன்ல அப்படி போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அதோட மோசமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய வந்து வாழ்க்கை ஒரு புயலையோ இல்லை ஒரு இழப்பையோ கொடுத்து விட்டுருச்சு. அதுதான் உண்மை. நான் 4ஆம் இடத்துல வந்து சனி அமர்ந்து நிறைய பேருக்கு உறவுகள்லாம் பிரிச்சு விட்டாரு, உறவுகளுடைய இழப்பெல்லாம் கொடுத்துட்டாரு. இந்த தடவை சனியோட டிரான்சிட்டும் சரி, குருவோட டிரான்சிட்டும் சரி, என்னதான் 8ல குரு மறைஞ்சாலுமே பார்வை மூலமா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவே மிகப்பெரிய தனம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்க போகுது குடும்பத்துல. ராகு நாள் அமரும்போது சுகஸ்தானம் மட்டும் கொஞ்சம் கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ஏற்கனவே மோசமா இருக்கிறவங்க தெம்பாயிட போறீங்க. உடம்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மார்பக கட்டிகள் வர்றது, மார்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் வர்றது, இதயம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பாக நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. பிள்ளைகள் படிக்கிறதுலையோ இல்லை பிள்ளைகளுடைய நடத்தையிலோ தேவையில்லாம ஒரு சங்கடம், தேவையில்லாம ஒரு டிப்ரெஷன், இதெல்லாம் வேண்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன ரீதியாக நீங்கள் அணுகுனீர்கள்னா பயிற்சி எல்லாமே உங்களை வந்து கட்டுக்குள் வைத்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரஜினி சொல்வார், போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்ற மாதிரி காலர் தூக்கி விட்டு கெத்தா விருச்சிக ராசிக்காரங்க நடந்துட்டீங்க அப்படின்னா எந்த கிரக பயிற்சியும் உங்களை ஒண்ணுமே பண்ணுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மனம் அப்படின்ற சொல்லக்கூடிய சந்திரன் மனோகரகன் நீச்சம் அடையக்கூடிய வீடுனால ரொம்ப மன அளவுல திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்து காலம் கரையக்கூடிய நேரமா இருக்கு. அதுல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. எதுல கவனமா இருக்கணும்? சொத்து கவனமா இருக்கணும், சுகம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அதன் மூலமான எல்லா வெற்றியும் கிடைக்கும். நான் கவனமா இருக்கிறத மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். மாமனார் மாமியார் உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், வேலை செய்கிற இடத்தில் கவனமாக இருக்கும். மொத்தமாவே கவனமா இருக்கணும். அடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவிடியா இருக்கேன்னு வடிவேல் சொல்ற மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்க கால் வைக்கிற இடத்தெல்லாம் கவனமாக வைக்க வேண்டும். ரகசியம் பரமரகசியமாக இருக்கட்டும். உங்களை பற்றி உங்களுடைய பிரதானங்களை சொல்ல வேண்டும் என்று நீங்க யார்ட்டையாவது எதையாவது சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கான பிரச்சனையை சொல்லக்கூடிய இடமாக வந்து அமைந்து விடும்ன்றதுல மட்டும் கவனமா இருங்க. நீங்க சொல்ற பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்கன்ற நிதர்சனத்துக்குள்ள வந்துட்டீங்கனாலே எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிடும். ஸோ இந்த தடவை நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன? நோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வரக்கூடிய நாட்களை கையாளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக விரும்பியதை அனைத்தும் பெறக்கூடிய காலமாகத்தான் இந்த 2025வது வருட ராகு கேது பயிற்சிகள் இருக்கு. நிறைய பேருக்கு லேண்ட் கிடைக்க போகுதுங்க, சொத்து கிடைக்க போகுது, நிறைய படிக்க போறீங்க. 4ஆம் இடத்திற்கு ராகு வரும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அடுத்த படிப்பு, இது எல்லாமே 4ஆம் இடம். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இது வரைக்கும் படிப்புல அப்படியே தடைப்பட்டு இருந்தெல்லாம் விட்டு டக்குன்னு ஜெயிக்க போறீங்க. படிச்சு அதன் மூலமா பாஸ் ஆக போறீங்க. 2-3 அரியர் வச்சிருந்த விருச்சிக ராசிக்காரங்களா இந்த தடவை கிளியர் பண்ண போறீங்க. நிறைய சொத்து வாங்க போறீங்க, இடம் வாங்க போகிறீர்கள், மனை வாங்க போகிறீர்கள். நிறைய பேருக்கு வந்து அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்ததெல்லாம் மாறி இனிமே அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு இணைப்பு நிலை அப்படின்றத ராகு கிரியேட் பண்ணி கொடுக்க போறாரு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பயங்கரமான ஞானத்தை கொடுக்க போற, பாக்கியத்தை கொடுக்க போற. பாக்கியஸ்தானத்துல கேது இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய தெய்வத்தினுடைய இஷ்ட தெய்வம் தான் 11ஆம் இடம். சொல்லப்போனா உபாசனை தெய்வம் தான் 11ஆம் இடம். அப்ப நீங்க யாரெல்லாம் இஷ்ட தெய்வமா நினைக்கிறீங்களோ அந்த இஷ்ட தெய்வத்துடைய கடாட்சம் அப்படின்றது கண்டிப்பாக கேதுவின் வழியால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல விரும்புவது அனைத்தும் கைகூடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும், மனநிலையில் மட்டும், பணநிலையில் மட்டும், வேலையாட்களிடம் மட்டும் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எதுவுமே பண்ண போறதுல சூப்பரா இருக்க போகுது. முடியும்னா காலபைரவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. காலபைரவருடைய வழிபாடு, அதுவும் இன்னும் சொல்லப்போனா சொர்ணாகஷ்ட பைரவர், அவரை பிடிச்சுக்கோங்க, சொர்ணமா உங்களுக்கு கொடுப்பார். சொர்ணாகஷ்ட பைரவருடைய வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பியதை அனைத்தும் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இந்த ராகு கேது பயிற்சியில் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.